மெயின் ரீசன் இறங்குனதுக்கு என்னென்னா நிறைய ஏஜென்சிஸ் வந்து பில்லிங் வந்து ஜாஸ்தியாக பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க கிளைண்ட் கிட்ட இருந்து. அப்பார்ட் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் விஷன், மார்க்கெட்டிங் விஷன் தவிர கன்சியூமருக்கு எப்படி மார்க்கெட் பண்ணால் போய் சேர்க்க முடியுன்ட்டு அந்த ஐடியாலஜி தெரிஞ்சுது அந்த சிஸ்டம்குள்ளே இருந்ததுனால. ஸோ எனக்கு இதுக்குன்ட்டு ரோல் மாடல் யாரும் பெருசாக கிடையாது. என்னுடைய ஆசைகள் வந்து அதை தொடர்ந்து இருந்துச்சு. சில பேருக்கு சினிமா மேலே ஆசை இருக்கும்ல, ஸோ அதை தொடர்ந்து ஓடுவாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக அதை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஏஐ சொல்கிறேன் எல்லாருமே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் சேட் பாட்டன் ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜஸ் வரது அந்த மாதிரி. அது பேஸ்ட் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி யாருக்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ஸை ப்ரொக்யூர் பண்ணி நம்ம ரீசெல்லர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நிறைய பிராண்ட்ஸுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் எடுத்தோன்னா ஆவரேஜாக 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட் என்டோஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஃபாலோவர்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் மேட் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும்ல, எல்லாருக்குமே அது மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு. அது மீம்ஸ் அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஆட் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க டிவியில். எஃப்டி லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிதின் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு பேசலாம் வாங்க. ஹலோ சார். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு எப்படி சார் இந்த பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? பிஸ்னஸ் மேலே ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சரி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்மளே வந்து ஒரு பிராண்டிங் ஏஜென்சி எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு. சரி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவோம், சரி நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸில் இறங்கினேன். மெயின் ரீசன் இறங்குனதுக்கு என்னென்னா நிறைய ஏஜென்சிஸ் வந்து பில்லிங் வந்து ஜாஸ்தியாக பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க கிளைண்ட் கிட்ட இருந்து. ஸோ அதில் ரிசல்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்போது நம்ம ஆல்ரெடி பிராண்ட் மேனேஜராக இருந்திருக்கோம். ஸோ அப்போ பிராண்ட் ஓனர்ஸ்க்கு என்ன தேவைன்னு தெரியும், பிராண்ட் கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவைன்னு தெரியும். ஏன்னா நான் சிஸ்டம்குள்ளே இருந்திருக்கேன். நான் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கராகவோ இல்லாட்டி ஒரு விஸ்காம் படிச்சுட்டோ நான் வந்து பிராண்ட் மேனேஜராக எம்பிஏ முடிச்சுட்டு தென் பிராண்டிங் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆனேன். ஸோ ஒரு பிராண்ட்ஸ்க்கும் நான் வந்து பிராண்ட் மேனேஜராக இருந்ததுனால ஸோ ஐ ஹேட் ஐடியா. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் விஷன், மார்க்கெட்டிங் விஷன் தவிர கன்சியூமருக்கு எப்படி மார்க்கெட் பண்ணால் போய் சேர்க்க முடியுன்ட்டு அந்த ஐடியாலஜி தெரிஞ்சுது அந்த சிஸ்டம்குள்ளே இருந்ததுனால. ஸோ இது வந்து நான் என்ன பார்த்தேன்னா நிறைய ஏஜென்சிஸ் வந்து இதில் வந்து ரொம்ப லேக் ஆகுறாங்க. ஸோ நான் ஏஜென்சி ஆரம்பித்தா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒரு ஓன் கன்சல்டன்சி. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம ஒருத்தரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி அந்த விஷயம் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு இதில் இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு விஷயம் என்ன சார்? இன்ஸ்பிரேஷன் பெருசாக கிடையாது, பட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னென்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், ப்ளஸ் அதுக்கப்புறமா அது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் எம்பிஏ பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங், பிராண்டிங் ரிலேட்டட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதுனால எனக்கு இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதிகமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தூண்டி விட்டுருச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து அது மூலயமா எனக்கு வந்து I started learning many things. ஸோ எனக்கு இதுக்குன்ட்டு ரோல் மாடல் யாரும் பெருசாக கிடையாது. என்னுடைய ஆசைகள் வந்து அதை தொடர்ந்து இருந்துச்சு. சில பேருக்கு சினிமா மேலே ஆசை இருக்கும்ல, ஸோ அதை தொடர்ந்து ஓடுவாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக அதை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். ஓகே சார், இப்போ வந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்துட்டு நாம் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா மைண்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2025 எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? இப்போ வந்து ஏஐ சொல்கிறேன் எல்லாருமே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் சேட் பாட்டன் ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜஸ் வரது. ஸோ அந்த மாதிரி அது பேஸ்ட் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி யாருக்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ஸை ப்ரொக்யூர் பண்ணி நம்ம ரீசெல்லர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நிறைய பிராண்ட்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேர் நல்ல டெலிகாலர் வச்சு இது பண்ண முடியாது. மேபி அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேபி அவங்களுக்கு அந்த சேட் பாட்லேருந்து அவங்களுக்கு அந்த குவைரிஸ் கியூர் பண்ணலன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டெலிகாலிங்க்கு கொடுக்கலாம். இது சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கும் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ரீசெல்லர் சர்வீஸாக யூஸ் பண்ணலாம். மேபி அவங்களால அந்த ஏஐ டெவலப் பண்ண முடியாட்டி கூட ஒரு பெரிய வெண்டார்கிட்டேருந்து வாங்கி அது நிறைய பேருக்கு ரீசேல் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறமா விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ என்னென்னா நம்ம அமேசானில் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறமா அமேசானில் வந்து இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மொபைல்லே காமிச்சானா நம்ம வீட்டில் டிவி எப்படி ப்ளேஸ் ஆகுதுன்னு காமிக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸு இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வெண்டார்ஸ்க்கு வந்து ரீசெல்லர் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம்.
ஏன்னா நிறைய பேர்கிட்ட பட்ஜெட் இருக்காது, அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும், அது க்ரோஸ் கணக்கில் போகும். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்கி அவங்க அதை ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக போகுது. ப்ளஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கன்சல்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களும் தேவைப்படுறாங்க. பட் அது ஹையர் பண்ணும்போதும் அது நிறைய பேர் வந்து ஓகே நான் கன்சல்ட் ஆகிடலாம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிடலாம்னா டேரெக்டாக வந்துட முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரது பெட்டர். ஓகே சார், இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெனி வே ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சு அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக ப்ரொமோட் பண்ணுறவங்க தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ வந்து என்னென்னா அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நான் பார்க்குறது, இன்றைக்கி வந்து இதே வந்து 3 years பேக் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பண்ணும்போது ஒரு சேல்ஸில் பெரிய இம்பேக்ட் கிடச்சிச்சு, நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் எடுத்தோன்னா ஆவரேஜாக 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட் என்டோஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஃபாலோவர்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து அதனால த்ரஸ்ட் பில்ட் ஆக மாட்டேங்குது. மேஜராக பார்த்தோன்னா த்ரஸ்ட் பில்டிங் ஆக்டிவிட்டி தான். ஓகேங்களா? இப்போ ஒரு டைமில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் எடுத்து ஒரு 2 years பேக் எடுத்தோன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கடைக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி ஒரு டென்டல் கிளினிக் வந்து என்டோஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு டென்டல் கிளினிக் என்டோஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு டைம் கேப் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா இந்த பெரிய இப்போ பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா யார் பீக்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு 10 டென்டல் கிளினிக் இருக்கா, 10 டென்டல் கிளினிக்கும் அந்த பர்சனை கூப்பிடுவாங்க. ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்கா, 10 டெக்ஸ்டைல் ஷோரூமும் கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி அவங்கள ஹையர் பண்ணிட்டு நீங்கள் 12 months எந்த பிராண்டும் என்டோஸ் பண்ணாது, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு. அதில் ஒரு விஷயமும் இருக்குது. மேபி அவங்க டென்டல் இதுக்கு மட்டும் அவங்க பண்ணுறாங்கன்னா வேறு இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் அம்பாஸ்டர் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு பண்ணிங்கன்னா வேறு ஜுவல்லரிக்கு பண்ண வேண்டாம். மேபி வேறு காஸ்மெட்டாலஜி இண்டஸ்ட்ரி பண்ணலாம், அதுக்கப்புறமா பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணலாம். அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். பட் எங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் காம்படிட்டர் கிட்ட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் அம்பாஸ்டர்ஸாக அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா அது 12 months ட்ராவல் டைமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் த்ரஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஒரு 5 lakh 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அது கண்டினியூஸாக மாதம் பார்க்கும்போது த்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகி அது ரீபையிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? த்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் பை பண்ணுவாங்க, ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா ரீபையிங் திருப்பி நடக்கும். ப்ளஸ் இன்னொன்று விஷயம் பிராண்ட் ரீகாலிங் ஆக்டிவிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் மேட் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும்ல, எல்லாருக்குமே அது மேல் வீட்டில் இருக்குது கீழ் வீட்டில் இருக்குது, அது மீம்ஸ் அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஆட் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க டிவியில். இப்போது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த பிராண்டை பற்றி பேசும்போது தான் அதோடைய சேல்ஸ் நடக்கும். இப்போ ஒரு நாள் பேசிவிட்டு அவங்க அடுத்த நாள் வேறு வீடியோ போடும்போது சேல்ஸ் நடக்காது. திருப்பி ஒரு வாரம் கழித்து அது அந்த பிராண்டை பற்றி பேசும்போது நடக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து கடைபிடிக்கணும். இந்த ஒரு செர்டன் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடணும், நம்மளே பிராண்ட் அம்பாஸ்டர் இல்லை, நம்ம பிராண்டுக்கு நம்மளை விட யார் பெருசாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஒரு சர்டன் பீப்புள் வந்து ஆமாம், ஏன்னா அவங்க வந்து வேறு என்டோஸ்மெண்ட்ஸுக்கு போகிறதுனால இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆக மாட்டேங்குது. பிஸ்னஸ் ஓனர்ஸே இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னதுமே இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு போகிறோன்னா அவங்க நிறைய இடத்துல போகும்போது இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்றது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், லைக் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணால் பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக போகும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க வந்து ஃபேமிலியில் பெரிய பேக்கப் இல்லை அப்படின்னா, ஜாபில் இருக்காங்க, ஜாப் ரிசைன் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹைலி ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர். ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே டே 1 வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, மேபி அவங்க வந்து இப்போ யங்ஸ்டராக இருந்தாருன்னா ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸை வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்க வைக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒப்படைச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் அந்த ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, பிஸ்னஸ்க்கு வந்து ரொட்டேஷன் ஆஃப் மணி தேவைப்படும், கேஷ் இன்ஃப்ளோ தேவைப்படும் அதோடைய ஆப்ரேஷன்ஸ் மீட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா இபி காஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாஃபோடைய லேபர் காஸ்ட் இருக்கும். இது போக அந்த இண்டிவிஜுவலுக்கு அவனுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அவனுடைய வீட்டு செலவு, அவனோட இஎம்ஐ, இது எல்லாமே அவனுக்கு பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்த ஒரு பேக்கப் இல்லைன்னா ஒருத்தர் வேலைக்கு போகணும், ஒருத்தர் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான பிளான். இது நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க,
டே ஒன்லேயே சக்ஸஸ் ஆகிடுறோன்ட்டு. இது காரணம் என்னென்னா இந்த மோட்டிவேஷன் டாக்ஸு. அதனால தான் நான் மெயினாக பார்க்குறேன். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் பில்டப் கொடுத்துட்றாங்க. இவங்களும் ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அந்த எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஓகே, அவர் சக்ஸஸ் ஆகிட்டார், நம்மளும் நாளைக்கு வந்து நல்ல ஒரு ஹை அண்ட் காரில் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸை வந்து மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது யாருமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே, அவர் சக்ஸஸ் ஆகிட்டார், நம்மளும் இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே சார், இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக ஹை லெவலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை நினச்ச இடத்துக்கு போக முடியாமல் கீழே வந்தவங்களும் இருக்காங்க. லைக் இப்போ பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி இப்போ நான் பிஸ்னஸ் தான் பண்ணி ஆகணும், இதில் தான் வந்துட்டு நான் சக்ஸஸ் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் நாம் வந்துட்டு இந்த ஒர்க் லைக் ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒர்க்கில் போகிறாங்களா, ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? ரெண்டுமே பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். நம்ம எது பண்ணாலும் நம்மளுடைய க்ரோத் இருக்கணும். இப்போ என்னுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா, நான் போன வருஷம் ஒரு 10 லட்ச ரூபா பண்ணேன்னா இந்த வருஷம் 15 லட்ச ரூபா நான் பண்ணுறேன்னா என் பிஸ்னஸில். இப்போ வந்து போன வருஷம் நீங்கள் வந்து ஒரு 25,000 சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 35,000 இல்லை 30,000 சேலரி வாங்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கணும். எல்லா வருஷமும் உங்களுக்கு க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் கெரியர் க்ரோத், ஃபினான்ஷியல் க்ரோத்தும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், பட் அது க்ரோத் இருக்கணும். இப்போ வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக மணி இஸ் இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆகிடணும், டக்குன்னு உடனே ஆகிடணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆகிடலான்னு நினச்சிட்டு வராங்க. பட் அதுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சனை தான் பார்க்குறாங்க. இந்த ஃபெயிலியர் பர்சன் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அது யாருமே கேட்க மாட்டாங்க. அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான், அவங்ககிட்ட போய் நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அவன் ஏன் ஃபெயிலியர் ஆனான்னு சொல்லிட்டு அவங்க செக்லிஸ்ட்டே வச்சுருப்பான். அது அவங்ககிட்ட போய் வாங்கினாங்கன்னா அந்த செக்லிஸ்ட்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அவங்களே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பொசிஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம். எல்லோரும் என்னென்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்ட தான் போய் வந்து அட்வைஸ் கேட்குறதுலாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபெயிலியர் பண்ண எங்கே தப்பு பண்ணியிருப்பான், எங்கே இதாக இருக்கும் எல்லாம் அவனுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அவங்ககிட்டயும் அட்வைஸ் கேட்கலாம், தப்பு இல்லை. அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான்னு அப்படின்னு அவன் நிலக்காரமாக பார்க்க வேண்டாம். இஸ் கிவிங் அ வேல்யூ இன்ஃபர்மேஷன். உங்களை சேஃபர் சைடில் எப்படிலாம் வச்சுக்கலான்ட்டு. அதுதான். ஓகே சார், இப்போ எல்லாருமே பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு சந்துக்குள்ளே போகிறோம், ஒரு 10 ஃபேமிலி இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு 6 ஃபேமிலி 7 ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்துட்டு காம்படிஷன் இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு என் பிஸ்னஸை நல்லா எடுத்துகிட்டு போகணும், ப்ரொமோட் பண்ணணும்னா எந்த மாதிரியான பிராண்டிங் பண்ணால் நல்லா இருக்கும் சார்? 2 விஷயம் இருக்குது. இப்போ ஒன்று வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது, ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது. ஸோ ஆன்லைனுக்கு வேறு டைப் ஆஃப் பிராண்டிங் நெசசிட்டிஸ் இருக்குது, ஆஃப்லைனுக்கும் வேறு செட் ஆஃப் பிராண்டிங் நெசசிட்டி இருக்குது. ஆஃப்லைன் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவைப்படும். அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் அவங்க போய் பெரிய ஹோர்டிங்கில் எடுக்க வேண்டாம். அவங்க கடையை சுற்றி என்னென்ன பேனர்ஸ் வைக்க முடியும், என்னென்ன சைனேஜ் போர்டு வைக்க முடியும், இது ஒரு பேசிக். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் பாஸ் ஆவாங்க, அவங்க பார்ப்பாங்க, மேபி வாக்கின்ஸ் உள்ளே வரலாம், அங்கே ஏதாவது அட்ராக்டிவான விஷயம். இப்போ ஆன்லைன் போகும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஸோ ஆன்லைனில் போகும்போது இதில் என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே பிஸ்னஸ் வந்து காம்படிட்டிவாக வந்து இருக்கிறதுனால நம்ம ஏதாவது யூனிக்னஸ் அதில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி ஹவுஸ்ன்னு இருந்துச்சு, நிறைய இடத்துல காஃபி போட்டிருந்தாங்க. அதில் வந்து கருப்பட்டி காஃபின்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த நம்ம காஃபி பிஸ்னஸில் இறங்குறது இருந்தால் நம்ம என்ன அதில் அட்வான்ஸ்டாக யூனிக்காக யோசிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சாரீ பிஸ்னஸ்லேயே இருக்கோன்னா சாரீ பிஸ்னஸில் நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ராஜ் வந்து வேஷ்டியில் இருந்தாங்க, வெல்க்ரோ கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெல்க்ரோ வேஷ்டிலே வந்து பாக்கெட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸுக்கு வந்து ஈஸி சாரீ அந்த மாதிரி இருந்தால், 2 minute saree அந்த மாதிரி இருந்தானா அது பையிங் கெப்பாசிட்டி, அதை ஒரு பிராண்டாக ப்ரமோட் பண்ணி அதை கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி இருக்கும் அந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் இன்னும் மக்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்கலான்ட்டு யோசிச்சு பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் தான் மெயின். நம்ம என்ன ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் தான் மெயின். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஹிட் ஆகிடும். அப்போ எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இல்லையா சார்? ஓகே சார், இப்போ வந்துட்டு லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ப்ராப்பராக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆன் த ஃப்ளோ ஓகே நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது சார் நல்லது? ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃப்ரீலான்சர்ஸ்க்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து பில் பண்ணி பண்ணும்போது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படுது. அதில் நிறைய டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. சோல் ப்ராப்ரேட்டர் இருக்குது, பார்ட்னர்ஷிப் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, எல்எல்பி இருக்குது.
இதில் நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா அதே சமயத்தில் அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஓகே ஆடிட்டரோடைய பேயபிள் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடத்தணும், அதுக்கப்புறம் அதில் நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பர்சன்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப் வாங்கிக்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சுக்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கும்போது நீ கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கண்டிப்பாக ரிக்வயர்டாக இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேசிக்காக சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் போகலாம். ஃப்ரீலான்சஸ்னால் அவங்க தேவையே இல்லை, அவங்க வீட்டில் வச்சே பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இந்த டேர்ன் ஓவர்னு ஒன்று இருக்குது. 20 lakhs ஸ்லாட் இருக்குது, 40 lakhs ஸ்லாட் இருக்குது. ஒரு டேர்ன் ஓவர் போனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஜிஎஸ்டிலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ பிஸ்னஸில் வந்துட்டு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஸோ அது பெஸ்ட்டா சார்? இப்போ என்னென்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். அதே மாதிரி ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து 5 வருஷம் நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும். அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா, ஃபினான்ஷியல் பொட்டென்ஷியல் ப்ளஸ் அந்த பிராண்டுக்கு நம்ம 24 மணி நேரம் நம்ம அதை வளர்க்குறதுக்கு நம்ம நம்மளுடைய எஃபர்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக அர்ப்பணிச்சிடணும். அந்த பிஸ்னஸ்க்கு நான் அர்ப்பணிச்சிடணும். நம்ம மண்டை மூளை எல்லாமே அந்த 5 வருஷத்துக்கு அந்த பிராண்டை டெவலப் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு டைம் இருக்கா, அதுக்கு டைம் இருந்தால் அதுக்கு போகலாம். ஃப்ரான்ச்சைசி என்ன ஒரு பெனிஃபிட்னா நல்ல ஃப்ரான்ச்சைஸியாக சூஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களுக்கு தான் நான் மெயினாக வந்து அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன். அவங்க சம்பாதிக்கணுன்ற ஒரு மோட்டிவில் கொடுக்குறாங்க. பட் ஃப்ரான்ச்சைசின்றது வந்து அவங்க லாங் டேர்ம் ப்ராசஸில் பார்க்கணும். இப்போ எப்படின்னா ஃப்ரான்ச்சைசி வந்து அவங்க வந்து ஒரு பேரண்ட், ஓகேங்களா, அவங்க கொடுக்குறாங்களே ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்களா, அது வந்து ஒரு சைல்டு மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய நம்ம தான் தூக்கி வளர்த்து விடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்றேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல்ட்டி ஃபீ வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேர்லாம் வெயிட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கரெக்டான பர்சனாக, அவங்களுக்கு வெயிட்டிங் பேஷன்ஸ் இருக்கா, நம்ம பிராண்டை கரெக்டாக நேமை காப்பாற்றுவாங்களா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டைமில் வந்து டீ பிரான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிரான்ச் இருந்துச்சு. இப்போது சிட்டிக்குள்ளே இருக்கான்னு தெரியல, லைனாக ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஷவர்மாக்கு ஒரு சட்டன் கொடுத்தாங்க, கிரில் சிக்கன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்து இன்றைக்கி அந்த கடையே ஆப்ரேட் ஆகலை, அந்த பிராண்டே காணாமல் போயிடுச்சு. அவங்க அந்த ஒரு பீரியட் வராங்க, ஒரே ஒரு ஸ்டோர் வைக்கிறாங்க, ஒரு ஸ்டோர் வச்சுட்டு 10 பேருக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுனா எத்தனை நம்பர் ஆஃப் அவங்க ஓன் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு 10 அவுட்லெட்டாவது அவங்க ஓனாக வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேருக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துருக்காங்களோ எத்தனை பேர் சக்ஸஸாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம மற்றதையும் போய் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னா ஃப்ரான்ச்சைஸில் பெரிய பெனிஃபிட்னா அவங்க நல்ல ஒரு பிராண்டாக எடுக்கணும். நல்ல ஒரு பிராண்டாக எடுத்தோன்னா அகெயின் காஸ்டிங் ஹையராக இருக்கும், ராயல்ட்டி இருக்கும். பட் ஆனால் அதில் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.